விவரமே தெரியாமல் பேசிய சோனியா, உங்க கதையை கொஞ்சம் சொல்லவா? வெளுத்தெடுத்த பாஜக. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா எனப்படும் விபிஜி ராம்ஜி மசோதா 2025ற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை விட பல சிறப்பம்சங்களை கொண்ட விபிஜி ராம்ஜி மசோதா பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஆனால் இவற்றை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத காங்கிரஸ், திமுக அடங்கிய பாஜக எதிர்ப்பு கோஷ்டிகள் இந்த திருத்த மசோதா குறித்து பொய் பிரச்சாரங்களை பரப்பி விடுகின்றனர். அந்த வரிசையில் சமீபத்தில் காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி இந்த மசோதா குறித்து கூறியதாவது: மோடி அரசு கொண்டு வந்துள்ள 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு அறிவிக்கும் ஊரக பகுதிகளில் மட்டுமே அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். முந்தைய 100 நாள் வேலை திட்டத்தில் அனைத்து ஊரக பகுதிகளிலும் வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் முன்பு உச்சவரம்பு இருந்ததில்லை. இந்த நிலையில் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலை அளிக்கப்படும் நாட்களுக்கு வரம்பு விதிக்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்படும். மேலும் எத்தனை நாட்களுக்கு வேலை அளிக்க வேண்டும் என்பது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படாமல் மத்திய அரசின் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படும். ஊரக பகுதிகளில் நிலம் இல்லாத ஏழைகளுக்கு பேரம் பேசும் அதிகாரத்தை 100 நாள் வேலை திட்டம் அளித்தது. இது விவசாய பணிகளில் ஈடுபடுவதற்கு அவர்களின் கூலியை அதிகரிக்க வழிவகுத்தது. இந்த பேரம் பேசும் அதிகாரத்தை 125 நாள் வேலை திட்ட சட்டம் நிச்சயம் ஒழித்துவிடும் என்று கூறியிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தக்க பதிலடி தந்திருந்தார். அவர் கூறியதாவது: காங்கிரஸில் இருப்பவர்கள் யாருக்கும் கள நிலவரமும் கிராமங்கள் எப்படி இருக்கும் என்பதும் தெரியாது. அவர்களுக்கு மக்களின் பிரச்சனைகள் புரியாது. கிராமப்புற பணியாளர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். கிராமங்களும் சம அளவில் முன்னேற வேண்டும். அதற்காக அங்கு பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம். இந்த ஆட்சியில் மக்கள் நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதி அவர்களுக்கு முழுமையாக சென்றடையும். முந்தைய ஆட்சியை போல யாரும் ஊழல் செய்ய முடியாது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்புகளை பறித்துவிடும். அவர்கள் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது போன்ற சிறப்பான திட்டம் இல்லை என்று காங்கிரஸ் கட்சி பொய்களையும் வதந்திகளையும் பரப்பி வருகிறது. இந்த திட்டத்தால் மத்திய அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூடாது என்பதுதான் காங்கிரசின் இந்த மோசமான செயலுக்கு காரணம். அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆண்டிற்கு 100 நாள் மட்டுமே வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. இப்போது புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு ரூபாய் 1.51 லட்சம் கோடி என்ற கூடுதல் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று பதிலடி தந்துள்ளார்.